மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பேருவழி தொடக்கம் மாத்தறை வரையிலான கடற்பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கரையோர பகுதிகளில் மணிக்கு 25 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் பொத்துவிலிருந்து ஹமாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படும். பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொலனருவி பகுதியில் தொடரும் மழையுடனான வானிலையினால் கிரித்தொலை வாவி 2 நாட்களாக வான் பாய்கின்றது. இந்த நீரானது திம்பிரி கால்வாய் ஊடாக மின்னேரியா உயாவுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடரும் மழையுடனான வானிலையினால் 33 நீர்த்தேக்கங்கள் வான் பாய ஆரம்பித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.